திருவையாறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழை. நாகப்பட்டினம், நாகூர் பகுதிகளிலும் மழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். அதிகாலை மழை பெய்த நிலையில் புதுச்சேரியில் மேகமூட்டத்துடன் குளிர்காற்று வீசுவதால் மக்கள் நிம்மதி. உளுந்தூர்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சிதம்பரம், சீர்காழியிலும் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையில் நனைந்து 12,000 நெல் மூட்டைகள் சேதம். மூடி வைக்க அதிகாரிகள் தார்பாய் வழங்கவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், ஜவ்வாது மலைப்பகுதிகளில் மழை. மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை உட்பட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசும் பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். கோவிட் தடுப்பூசிக்கான தேவை குறைந்ததால் அதன் உற்பத்தியை நிறுத்திய அஸ்ட்ராஜென்கா நிறுவனம். ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாகவும் அறிவிப்பு. கேரளாவில் ஏர் இந்தியா விமானிகளின் திடீர் வேலை நிறுத்தத்தால் கோழிக்கோடு விமான நிலையத்தில் பயணிகள் அவதி. திருவனந்தபுரம் செல்லும் ஏர் இந்தியா விமானம் ரத்தானதால் சென்னையில் பயணிகள் தவிப்பு. மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தலில் 64.40% வாக்குப்பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 75.79% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரளாவில் 10க்கும் மேற்பட்டோருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க மாநில சுகாதாரத்துறை அறிவுரை. உதகை, கொடைக்கானலுக்கு ஒரே நாளில் 4100 வாகனங்கள் வருகை. உதகைக்கு நேற்று ஒரே நாளில் 18,000 சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்துவிட ஆட்களை கடத்தியதாக வழக்கு. கன்னியாகுமரியை சேர்ந்தவர் உட்பட 4 பேர் கைது. மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை. 7 கட்ட தேர்தல் முடிந்ததும் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம் என்று தகவல். அரசு விரைவு பேருந்துகளில் UPI மூலமாக டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம். ஜிபே, போன்பே, கிரெடிட், டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி டிக்கெட் பெறலாம் என்றும் அறிவிப்பு. IPL தொடரில் ராஜஸ்தானை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். 20 ஓவர் போட்டிகளில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாகல் அசத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை நீராண்டிய செய்தியாளர் மோகன், தற்போது மஞ்சள் ஆற்றில் தண்ணீர் வரத்து எவ்வளவு இருக்கு? அந்த கரையோர வசிக்கக்கூடிய மக்கள் உரிய முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்களா? நிச்சயமாக தேவா, திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட ராணிப்பேட்டை ஆகிய 14 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் காலை தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்துக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட விடியற் காலை முதல் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை காலை முதலே விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜமுனாமத்தூர் மலைப்பகுதியான மலை அடிவாரத்தில் அதிகப்படியான மழை பெய்வதால் போலூர் அருகே உள்ள அத்திமூர் என்ற கிராமம் உள்ளது. கிராமத்துக்கு அருகே தான் மஞ்சள் ஆறு செல்கிறது. இந்த ஆறானது
ஜவ்வாது மலை அடிவாரத்திலிருந்து தொடங்குகிறது. காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த மாவட்டம் மிகவும் விவசாயம் நிறைந்த மாவட்டமாக இருக்கக்கூடியது. குறிப்பாக போலூர் பகுதியில் வாழை மட்டும் இல்லாமல் நெல் பயிர்களை பயிரிடக்கூடிய ஒரு பிரதான விவசாயமாக விளங்கி வருகிறது. இதனை நம்பிதான் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மஞ்சள் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மிகவும் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது நீரானது தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இதுவரை பொதுமக்களுக்கு எந்த அறிவிக்கப்படவில்லை. தற்போது இந்த காட்சி பிரதான காட்சியாக நாம் முதல் முறையாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த காட்சிகள் வெளிப்படுத்திய பின்னரே மாவட்ட நிர்வாகமோ வருவாய் துறையினரோ அந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது வரை இந்த இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளோ அல்லது கிராம நிர்வாக அலுவலர்களோ யாரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேவா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கடந்த நிலையில் தற்போது நேற்று பெய்த மழையின் காரணமாக மஞ்சள் ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த வெள்ளத்தை பார்த்து வருகிறோம். தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் காட்சியோட தகவலை பற்றிய மகன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இன்று அதிகாலை முதல் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் ரெட்டனை கிராமத்திலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய 6C அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே இடியுடன் கூடிய மழை பெய்தது. கண்ணமங்கலம், அத்திமலைப்பட்டு, அம்மாபாளையம், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. ஏசி இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலலாம் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இப்போது பரவாயில்லைங்க. இன்றைக்கி காலையிலேருந்து இயற்கை வருண பகவான் கருணையினால் இயற்கை ஒரு தூறல் போட்டு எங்களுடைய வெப்பத்தை குறைச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சாரல் தூறலும் நீடித்து வெப்பம் தணிந்த விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி அடைய இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த மிதமான மழையால் குளுகுளு சூழல் நிலவுகிறது. திருமானூர், செந்துறை, RS மாத்தூர், ஜெயங்கொண்டாம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்தது. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான அண்ணாமலை நகர், கோவிலான்பூண்டி, கிள்ளை, புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. 2 மாதங்களுக்கு மேலாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் தகித்து வரக்கூடிய நிலையில் வேலூரில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மாநிலத்தில் அதிக வெப்பம் பதிவாகும் மாவட்டங்களில் வேலூரும் ஒன்றாகும். அங்கு வெயில் தாக்கம் அதிகரித்த நிலையில் குடியாத்தம், காட்பாடி பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதில் வளத்தூர் கிராமத்தில் மழைநீர் செல்ல கால்வாய் இல்லாததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அதேவேளையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தொடர் வெயில் 110 டிகிரி 111 டிகிரி எல்லாம் காஞ்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்தியானத்துல வெளியவே வர முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ மழை பெஞ்சதுனால இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற குட்டையெல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு பூமியே. இப்போ வேலூர் வெயிலை தவிர்த்து இப்போ நல்லா சில்லுன்னு காத்து நல்லா சூப்பரா இருக்குது கிளைமேட்டு. கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதையடுத்து ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது.